அக்னிவீர் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட டேட்டை வந்து அஃபிஷியலாக இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கமிங் ஜூன் 30லேருந்து ஜூலை 10 வரைக்கும் தான் எக்ஸாமினேஷன் டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நான் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இருக்க போர்ஷன்ஸை மட்டும்தான் அகைன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வராத ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போர்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அந்த போர்ஷன்ஸில் இருக்கிற பேசிக்ஸ் லெவலில் மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். வீட்டிலேருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை அகாடமி, இல்லை ஆஃப்லைனு, இல்லை ஆன்லைனு, எந்த மாதிரி இருந்தாலும் டெய்லி ஒரு 3 வாட்டி மாக் டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். இல்லை பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இல்லைனா இப்போ ப்ரெசென்ட்டில் போயிட்டு இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்ஸை வந்து மாக் டெஸ்ட்டாக பண்ணும்போது நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்க முடியும். ஸோ திஸ் ஆர் தட்டுக்கு போகாமல் ஸோ ஒரு அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ஒரு மைண்டை வந்து நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். நிறைய மாக் டெஸ்ட் பண்ணியிருந்தா டேரெக்டாக நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியும். ஸோ எதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாம், எதை லாஸ்ட்டில் அட்டன் பண்ணலாம், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஃபிசிக்கல் பண்ணும்போது ரிட்டனுக்கும் படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இந்த டைம் நமக்கு குரூஷியலான டைம் ஆயிடுச்சு. இன்னும் 30 days தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபிசிக்கலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிட்டனில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுங்கள். ஃபிசிக்கலை ஒரு செக்ஷனாக மாற்றிட்டு ரிட்டனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.